ஸோ இப்போ வந்து பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன், அதாவது முதல்ல பார்த்தோம் நீதிமானாகுதல், பரிசுத்தவானாகுதல், அப்புறம் மகிமைப்படுதல்னு. பரிசுத்தமாகுதலில் எப்படி 3 விதமான நிலைகள் இருக்கிறது, எப்படி வந்து நீங்கள் வந்து பொசிஷனலாக உங்களை வந்து பரிசுத்தவான் ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, நம்ம பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டே இருப்பது எப்படி முழுமை அடையக்கூடியதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறதுல பரிசுத்தம்னா என்ன? சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தம்னு சொல்கிறோம், கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளும் பரிசுத்தமாக வாழ பரிசுத்தன்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேய பதம் வந்து கடாஷ் என்று சொல்லக்கூடிய பதம். ஒன்று KADESHன்னு போடுவாங்க, இல்லைன்னா QADESHன்னு போடுவாங்க. கடாஸ் அப்படின்னா டு செட் அப்பார்ட், ஒரு காரியத்திற்காக பிரித்தெடுத்து வைக்கப்படுவது. ஏன்னா நீங்கள் வந்து முழுமையாக இது நீங்கள் இதற்காக என்று சொல்லி ஒரு பிரித்தெடுத்து வைப்பது. கர்த்தர் நம்மளை வந்து ஒரு நோக்கத்துக்காக அவருக்கென்று பிரித்தெடுத்து வைப்பது. நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், ஆனால் பூமிக்கு அடுத்தவர்கள் அல்ல. இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று நாம் தனித்து பிரித்தெடுத்து வைப்பது தான் இந்த சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது கிரேக்க மொழியில் சொல்லும்போது அகாஷிமோயோ என்று சொல்லக்கூடிய பதம், அதாவது கான்சிகரேஷன். இதை ஒரு இந்த நோக்கத்திற்காக என்று அதை அபிஷேகம் பண்ணி இல்லை இது பண்ணி வைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அது. இது ஏன் வந்து நம்ம இந்த பரிசுத்தத்தை குறித்து இல்லை நம்ம பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட காரியத்தை நம்ம இவ்வளவு தூரம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம், நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீங்கள் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. ஏன்னா தேவ சித்தம் என்னங்கிறது வேத வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. எதற்காக நம்ம தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, நம்ம அவருக்கென்று பரிசுத்தமாய் அவருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய சித்தம் தான். ஆண்டவரே நான் உம் சித்தம் செய்ய விருப்பமாக இருக்கிறேன், நான் உம் சித்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? பூமியில் நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும், அவ்வளோதான். அதை பிரித்தெடுத்து வைப்பது அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ நீங்கள் யூ வாண்ட் டு டூ காட்ஸ் வில், த வில் ஆஃப் காட், தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அவருக்கென்று ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனால தான் நம்ம நமக்கு இவ்வளவு சிரத்தை எடுத்து நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அவருக்கென்று பிரித்தெடுக்க வைக்கப்பட்டு அவருக்கென்று ஒரு பரிசுத்தமான ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவங்களாக பயன்படக்கூடிய ஒரு காரியம். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? பரிசுத்தமாகிறது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். இப்போ இந்த அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நமக்கு வந்து கொஞ்சம் கடினமான காரியம். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரீ சொசைட்டி, நம்ம எல்லாம் வந்து சமம், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்ம யாருன்னா அவருக்கு அடிமைகள், கர்த்தருக்கு வேலைக்காரன் கிடையாது. நான் அவருடைய பிள்ளை, என்னுடைய அடையாளம் அவருடைய பிள்ளை, என்னுடைய வேலை, என்னுடைய அழைப்பு என்னன்னா அவருக்கு அடிமையாக இருப்பது. என்னன்னே குழப்புறீங்க? நான் எப்படி அவரோட பிள்ளை அடிமை? இது எப்படி? அதாவது என்னன்னா நான் அவருடைய பிள்ளை தான், ஆனால் என்னுடைய வேலை என்னன்னா அவருக்கு நான் எப்படி ஒரு அடிமையாக வாழ்வது என்று சொல்லக்கூடியது. நம்ம வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வேலைக்காரன் இல்லை சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வேலைக்காரன். ஆனால் பைபிளில் வந்து மிக தெளிவாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது என்னென்னா அடிமைன்றதான் வார்த்தை தான். நான் இதை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பிரசங்கம் கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலைக்காரனுக்கு 4 விதமான கிரேக்க மொழி பதம் இருக்குது. வீட்டு வேலைக்காரனுக்கு ஒய்கோஸுங்கிற பதம் இருக்குது, தோட்டத்தில் வேலை செய்கிறவனுக்கு இன்னொரு பதம் இருக்குது, வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு டயக்கனாஸ்னு ஒரு பதம் இருக்குது. ஆனால் அடிமை என்பதற்கு டூலோஸ் என்கிற பதம் தான்.
DOULOS, டூலோஸ் என்று சொல்லக்கூடிய பதம், இதுக்கு அர்த்தம் அடிமை தான். இப்போ அடிமைன உடனே நீங்கள் என்ன, உங்களுக்கு சிலருக்கு வந்து அடிமையா அப்படின்னு, அடிமையில் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரதானமான காரியம் என்னன்னா, அடிமைக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா முதலாளி கொடுப்பார். அடிமைக்குன்னு சொந்தம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அவருடைய முதலாளி பார்த்துக்கிடுவார். அடிமைக்கு சம்பளம் கிடையாது. ஹலோ, அடிமைக்கு சம்பளம் கிடையாது. அடிமை வந்து அவருக்கு சொந்தம், முதலாளிக்கு சொந்தம். எந்த அளவுக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்த போய் அடிமையாக வேலைக்கு சேரும்போது நீங்கள் தனியாளாக போய் சேர்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு பிள்ளை பிறகுது, 7 வருஷம் கழித்து உங்களுக்கு விடுதலை. ஆனால் நீங்கள் போகும்போது நீங்கள் மட்டும்தான் போக முடியும். உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளையும் உங்கள் முதலாளிக்கு சொந்தம். இப்போ யோசிங்க, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில். இப்போ மனைவி எங்கேருந்து வருது? கர்த்தர்கிட்ட வருது. தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட தான் வருது. நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு வீட்டில் இருந்து எடுத்து வச்சுருக்கலாம், பட் அது பூரா பண்ணது கர்த்தர். கர்த்தர் மூலமாக தான் வருது. சரியா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும். இப்போ பிள்ளை யாருக்கு சொந்தம்? இப்போ உங்களுக்கு என்ன சொந்தம்? கர்த்தர் தான். நீங்கள் பைபிளை வந்து அழகாக வாசிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். ஏன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்கள் பிள்ளை உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக யோபும் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் திமோத்திக்கு எழுதும் 1 தீமோத்தியில் அழகாக எழுதுறாரு 6வது அதிகாரத்தில். நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போக போகிறேன். நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டுட்டு போக போகிறதில்ல. இதில் இறக்கும்போது, குழியில் இறக்கும்போது எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் இறக்குவான், ஒன்றும் விட மாட்டாங்க. அப்போ என்னென்னா, நமக்கு எதுவாக எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம், நான் கர்த்தருக்கு சொந்தம். அப்போ கர்த்தர் என்னை போஷிக்க வேண்டியது, என்னை பராமரிக்க வேண்டியது, என்னை உடுத்துவிக்க வேண்டியது, எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ஏன் எஜமானனோட பொறுப்பு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அடிமையாக இருக்கிறது பெட்டரா, வேலைக்காரன் இருக்கிறது பெட்டரா? இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் அவரோட அடிமை, எனக்கு ஒரு ரூபாய் தேவையில்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குருவார். யார்? என் முதலாளி. என் முதலாளி யார்? அகில உலகத்தை ஆளக்கூடியவர். வானமும் பூமியும் அவருக்கு சொந்தம், கொல்லியும் பொண்ணும் அவருடையது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? வேணும்னா முதலாளி பார்ப்பார், இந்த உனக்கு என்ன வேணுமோ அந்தடா வச்சுக்கடான்னு கொடுக்க போகிறாரு. கொடுத்தா சந்தோஷமாக நான் பாட்டுக்கு பண்ண போகிறேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்க்க போகிறேன். அப்போ என்னென்னா, நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இப்போ நான் வந்து முன்னாடி வந்து பாவ காரியங்களுக்கு அடிமையாக இருந்தேன், உலக காரியங்களுக்கு அடிமையாக இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டாரு? என்னை அதிலிருந்து மீட்டெடுத்து என்னைய அவருக்கு அடிமையாக வச்சுக்கிட்டார். இப்போ என்னைய ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்டில் போய் எப்படி அடிமையை வாங்குவாங்களோ அதே மாதிரி அவர் ஸ்லேவ் மார்க்கெட்டில் போய் என்னை வாங்கிட்டார். எப்படி வாங்கினாரு? அவருடைய பிள்ளைய கொடுத்து என்னை வாங்கினார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெள்ளியை கொடுத்து வாங்கலை, பொண்ணை கொடுத்து வாங்கலை, வேற எதையாவது கொடுத்து வாங்கலை. இந்த பூமியில் உள்ள மகிமையை கொடுத்து, மலைகளை கொடுத்து, இல்லை இதில் உள்ள தங்கத்தை கொடுத்து, வெள்ளியை கொடுத்தோ, இல்லை வேற தேவதூதர்களையோ, கேருபீன்களையோ, சேராபீன்களையோ, இல்லை ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு உங்களை மீட்டுக்கல. யாரை கொடுத்து மீட்டாரு? தன்னுடைய சொந்த பிள்ளையவே கொடுத்து மீட்டெடுத்தாருன்னா அப்ப நான் எவ்வளவு விலை மதிப்பற்றவன். அப்ப நான் இருக்கிறதுலே, அவர் வச்சிருக்க அடிமையிலே நான் தான் மிக சிறந்த ஆளு. ஏன்னா எனக்கு தான் he has paid the highest price. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியா இருப்போம், எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஏதோ பில்லு வந்திருக்கு பார்த்துவோங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் மாதிரியே இருப்போம். ஏன்னா அவர் தானே பார்க்கணும். முதல்ல நீங்கள் தெரிந்தெடுத்து வந்தீங்களா பூமிக்கு? இப்படி கேட்குறேன். இப்போ நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு உணரும். நீங்கள் சூஸ் பண்ணீங்களா அந்த பூமியில் பிறக்க போகிறேன்னு? யாராவது? சரி, உங்கள் பெற்றோர் யாராவது தெரிந்தெடுத்தீங்களா? இல்லைன்னா ஆம்புலன்ஸ் கூப்பிட வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் கூப்பிட்றதும் பிரச்சனை. பெற்றோர் தெரிந்தெடுத்தீங்களா? இல்லை. சரி, நீங்கள் ஆணா பிறக்க போகிறேன், பெண்ணா பிறக்க போகிறேன்னு தெரிந்தெடுத்தீங்களா? கிடையாது. நீங்கள் தமிழ் பேசுகிறவங்களா பிறக்க போகிறேன் அப்படின்னு தெரிந்தெடுத்தீங்களா? கிடையாது.
உங்களுக்கு முடி இருக்கணும், மூளை இருக்கணும், இது எதாவது தேர்ந்தெடுத்து பிறந்தீங்களா? எதுவுமே நம்ம சூஸ் பண்ணவே இல்லைங்க. என்னத்தை சூஸ் பண்ணீங்க சொல்லுங்க? எதையாவது ஒன்று நீங்க தெரிந்தெடுத்து நீங்க பிறந்தீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று நான் தெரிந்தெடுத்தேனே? கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் சிந்திக்க. ஏன்னா வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன, முதல்ல நான் பாவத்துக்கு அடிமையா இந்த பூமியில பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டவனா, பாவத்தில் நான் பிறந்தேன். ஆனா கர்த்தர் என்ன தெரிஞ்சு கொண்டாரு, என்னை மீட்டெடுத்து அவருடைய குடும்பத்தில் சேர்த்திருக்கிறாரு, என்னை அடிமையா வச்சிருக்கிறாரு. அதை மாதிரி உன்னதமான காரியம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான காரியம். அப்ப என்ன, என் எஜமானன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நான் செய்ய போறேன். சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க போறேன். காசு கொடுத்தா சாப்பிட போறேன். காசு கொடுக்கலன்னா யாருக்கு அவமானம்? என் முதலாளிக்கு தான் அவமானம். என்ன இப்படி வேலை, இப்படி போய் இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ இது பண்ணி தன்னையே கொடுத்து இந்த மாதிரி இவனை மீட்டெடுத்து இவனை கையில் வழியில் விட்டாரு. மோசே ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றாரு? யாத்திரா 32வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்றாரு? எப்பா இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க, விடு, நான் இவனில் பூரா அழிச்சிடுறேன், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இதெல்லாம் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே இந்தா பாருங்க, இவங்க பாவங்களை மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிரிக்கிருங்க, ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிரிக்கிருங்க. ஆனால் இன்னொரு காரியம் யோசிச்சுக்கோங்க, ஊரில் இருக்கவன் என்ன சொல்லுவான்? ஊரில் இருக்கவன் என்ன சொல்லுவான்? இவர் கூட்டு வந்தாரு, இவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல, விட்டான்னு உங்க பேர் கெட்டு போயிரு பார்த்துவோங்க. மோசையோட இன்டராக்ஷன் பாருங்க ஆண்டவர் கூட. ஏன்னா மோசே கர்த்தர் கூட அந்த உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்க உபாகமம் 2வது அதிகாரம் வீட்டில் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே போக மாட்டடா, என்ன நீ கீழ்ப்படி இல்லடான்னு சொல்லிடுவாரு. இவர் நச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவரை நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன், இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசாத. அப்படிதான் இருக்கும். இனிமேல் நீ இதை பற்றி என்னிடம் பேச வேண்டாம். அது எழுதியிருக்கிறது இப்படி எழுதியிருக்கும், இனிமேல் நீ இதை பற்றி என்னோடு பேச வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார் இருக்கும். ஆனால் என்ன டிரான்ஸ்லேஷன் என்ன, இனி நீ இதை பற்றி பேச, சும்மா நொச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த பூமியை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல உறவு பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா, நம்ம கர்த்தருடைய அடிமைகளாக இருக்கும்போது நம்மளை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமையாக மாறிடுது. ஏன்னா ஹிஸ் ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக். அவருடைய பேரு இங்க இதுல இருக்கு. நம்மளை பராமரிக்கல, நம்மளை போஷிக்கலைன்னா அவர் பேரு கெட்டு போயிருங்க. இந்த ஞானம் நமக்கு வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய பிள்ளைகள், ஆனா நான் அவருடைய வேலையை பார்க்கக்கூடிய அடிமையா இருக்கிறேன், எனக்கு கொடுக்கலன்னா அவர் வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு, முதல்ல என்னைய தப்ப அவர் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நான் விவிவிவிஐபியப்பா, அதனாலதான் அவரே செத்தாரப்பா. யோசிச்சு பாருங்க. ரிவர்ஸ்ல எப்படி யோசிங்க, ஒருவேளை நீங்க கர்த்தரா இருந்து இந்த ஆபிரகாமை மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க செத்துருப்பீங்களா என்ன? இவனுக்கெல்லாம் போய் யாராவது வேணா ஏதாவது பார்ப்போம், ஏதாவது கொடு, வேணா ஒரு தேவதூதன், வீணா போன ஒரு தேவதூதனை பாரு, வேணா பார்ப்போம், இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் முடியாது, போனா போட்டுன்னு விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. பார்த்தீங்களா, தானே மனுவாக அவர் கல்வாரி சிலுவையில் அவரை பிடித்து கொண்டிருந்தது ஆணி இல்லைங்க, உங்க மேல என் மேல வைத்த அந்த விலைக்கிரயம், அவர் வைத்த அந்த அன்பு, அவர் தெரிந்து கொண்டது தான் அவரை பிடித்தது. அதனாலதான் கல்வாரி சிலுவையில் மரிச்சாரு. அப்ப என்ன, நான் அவருக்கு அடிமையா இருக்கிறேன், அவர் என்னுடைய எஜமானனாக இருக்கிறார். இது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா வேத புஸ்தகத்துல இது வேலைக்காரன் நிறைய இடத்துல மொழிபெயர்த்திருக்கு. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும் போது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இதை சொல்லும் போது உக்கிரானக்காரன் அவசியம்னு நீங்க முதலாவது வசனம் வாசிச்சீங்களா? ஒரு நிமிஷம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று இங்க ஊழியக்காரன் மொழிபெயர்த்திருக்கா? யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். நீங்க அதுல வாசிக்கலாம் இங்கிலீஷ் பைபிள்ல, லெட்ஸ் a man consider himself as a minister of God ன்னு மொழிபெயர்த்துறாங்க.
எப்படி? மினிஸ்டர் இருக்கும். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் காடுன்னு, இங்கே மினிஸ்டர்னு போட்டிருக்கு இல்லையா, ஊழியக்காரன்னு போட்டிருக்கு இல்லையா. இந்த பதம் வந்து இது கிரேக்க மொழியில் ஹுப்பேரட்டஸ், HUPERETEOS, ஹுப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம். இந்த ஹுப்பேரட்டஸ்னா அதாவது அடிமையிலையும் கடைஞ்செடுத்த அடிமை. இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா, முன்னாடி வந்து படகுல வந்து துடுப்பு போட்டு தானே போவாங்க. பெரிய படகு ஏன்னா கப்பல் மாதிரி இருந்தாலுமே அது துடுப்பு போட்டு தான் போவாங்க. அதில் மேல் மட்டத்தில் ஒருத்தவங்க துடுப்பு போடுவாங்க, 2வது மட்டத்தில் ஒரு துடுப்பு போடுவாங்க, கீழ் மட்டத்தில் ஒரு துடுப்பு போடுவாங்க. இந்த கீழ் மட்டத்தில் துடுப்பு போடும்போது எங்கேயாவது பாறையில் ஏதாவது தட்டிடுச்சுன்னா உள்ள தண்ணி வந்துடும். அப்போ என்ன செய்வாங்க, உடனே அந்த கீழ் மட்டத்தை மூடிடுவாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் மீதி பேராவது உயிரோடு இருக்கணுங்கிறக்கா கீழ் மட்டத்தை மூடிடுவாங்க. இந்த கீழ் மட்டத்தில் உட்காந்து துடுப்பு போடுறானுங்கல்ல, அவனுங்களுக்கு பேர் தான் ஹுப்பேரட்டஸ். ஏன்னா தண்ணி வந்துருச்சு இல்லை இது ஆச்சுன்னா டக்குன்னு மூடிடுவான், அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு. அவனை பற்றி ஒரு பொறுப்பும் கிடையாது. அந்த பதம் தான் பவுல் உபயோகப்படுத்துறாரு. யாரு? நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கக்கூடிய காரியம் எப்படி இருக்கு. நான் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டேன். எப்படி? அவருடைய அடிமையாக அவருக்கென்று வாழ்வதற்கு நான் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கேன். இந்த ரெண்டையும் நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். நான் அவருடைய அடிமை, அவர் என்னுடைய எஜமானன். நான் அவருக்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கேன். இப்போ அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இந்த அடிமை செய்யணும். நம்ம பாட்டு பாடும்போது மட்டும் சொல்லுவேன், என்ன சொல்லுவான்? ஆண்டவரே நீர் சொல்லும் அடியேன் அடிமை, நான் உமது அடிமை அப்படின்னு பாட்டு வேற பாடிடுவோம். ஆனால் அடிமைக்கு செய்கிற காரியம் ஏதாவது செய்யாமல் உதவுமா? பாட்டு பாடி முடிச்சது, ஆண்டவரே முன்னாடி போங்க, லேட் ஆகி போச்சு, டிராஃபிக்கை கிளியர் பண்ணுங்க, உள்ள போகுது கூட போங்க, வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்க. அடிமையினுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா, அடிமை என்ன கேட்கக்கூடியவனா இருக்கணும்? கர்த்தரே உம்முடைய சித்தம் என்ன? அப்ப அவருடைய சித்தம் என்ன? நான் அவருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம். இப்ப இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. நம்ம ஒரு பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதலாவது என்னன்னா, இது தொடக்கம் வந்து கர்த்தர்கிட்ட தொடங்குது. என்ன பரிசுத்தவானாய் சொல்றாரு, நீ நீதிமான்னு சொல்றாரு. ஆனா எனக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் யாரு? தேவன். பிலிப்பியர் 1 சொல்லும் என்ன சொல்றாரு? உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கிய தேவன் அவர் முற்றுமுடிய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா என்னன்னா, இவர் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை தெரிந்தெடுத்து உங்களை தனியா பிரிச்சு வச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தெரிஞ்சு கொள்றாரு. இப்ப நம்ம யாரும் நம்மளுடைய சித்தத்தை செய்வதில்லை, அவருடைய சித்தத்தை செய்யணும். அது நம்மளா தெரிஞ்சு செய்யறோமா இல்லை அவர் சொல்லி செய்யறோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க எபிரேயர் 13வது அதிகாரம் 20-21 வசனம் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின 13வது அதிகாரம் 20-21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர் ஆக்குவாராக. என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அவங்க தெரிஞ்சு கொண்டு அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு கிறிஸ்து மூலமா உங்களுக்குள்ள ஒரு கிரியை ஆரம்பிச்சு அதை முற்றுமுடிய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு. அவருடைய சத்தம் கேட்டு நடக்க வேண்டியது நீங்க. அப்ப தொடக்கம் யார்கிட்ட இருந்து வருது? நான் பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு முடிவு எங்க வருது? கர்த்தர்கிட்ட இருந்து வருது. ஏன்னா அவர் தான் உங்களுடைய எஜமானன். அவர் முடிவு பண்றாரு நீ என்ன செய்யணுங்கிறத. ஆனா என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரிசுத்தமாக எல்லாருமே தேவனுக்கு என்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவங்க. ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி காரியங்கள்.
ஆனால் நம்ம பிரித்து எடுத்து வைக்கப்பட்டது என்ன? தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. இப்போ நம்மளை அவர் படைச்சாரு, நம்ம கொடுத்தாரு, அவருடைய சித்தத்தை கொடுத்தாரு. இப்போ அவர் என்ன செய்வார்னா நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து இதை நிறைவேற்ற வைப்பார். நமக்குள்ள தொடங்குறாரு. இப்போ தொடங்கினதை நம்மளால செய்ய முடியாது, என்கிட்ட அதுக்கான வல்லமை இல்லை. அந்த வல்லமை எங்கிருந்து வருது? பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் எனக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம 2 கொரிந்தியர் 3:18 வாசிச்சோம் இல்லையா? மகிமையின் மேல் மகிமையாய் ரூபமடைந்து என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியினாலே. எது? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள அந்த கிரியை நடப்பிக்கக்கூடிய வல்லமையின்படி. வாசிருங்க 18 வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை. எதனால? கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். அந்த மறுரூபமாவது எதனால வருகிறது? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. என்னால முழுவதும் செய்யவே முடியாது, ஆனா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால செய்ய முடியும். அதனாலதான் கலாத்தியர் 5:22-23 வசனத்துல ஆவியின் கனி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னால பண்ணுவதில்லை, நான் என்ன பண்றேன்? அதை ஆரம்பிச்சு வைக்கிறது. அது எனக்குள்ள அந்த வல்லமையை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்னால சிலரை மன்னிக்க முடியாது, என்னால சிலரை நேசிக்க முடியாது, ஆனா எல்லாரையும் நேசிக்கவும் எல்லாரையும் மன்னிக்கவும் எல்லாருக்கும் உதவி செய்யவும் யாரு வல்லமை கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் வல்லமை கொடுக்கிறார். இப்ப நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா உங்க கணவனை நேசிக்கிற கஷ்டம், மனைவியை நேசிக்கிற கஷ்டம், இல்லை உங்க பிள்ளையை நேசிக்கிற கஷ்டம், இல்லை உங்க மாமியாரு, இல்லை நாத்தனாரு, கொழுந்தனாரு, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்போ முடியும்? ஆவியானவருடைய வல்லமை இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த வல்லமையை கொடுக்கறது யாரு? ஆவியானவர் கொடுக்கிறார். அப்போ முதல்ல தொடங்குறது தேவன் தொடங்குறாரு, வல்லமையை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனா இது நடைபெறுவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு வேணும். இப்ப அவரு என்னை உன்னை பிரிச்சு எடுத்து வச்சு நீ எனக்குன்னு வாழுன்னு சொல்லும் போது அவர் என்ன செய்ய மாட்டார்னா உங்களை கையை கட்டி என் வேலையை பாருன்னு உங்களை திருக்க மாட்டார். ஏன்னு கேளுங்க. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அண்ணே ஆண்டவருக்கு தான் தெரியுமில்லனே, ஆதாம் கீழ்ப்படிய மாட்டான்னு தெரியுமில்லனே, ஏன்னே அந்த மரத்தை வச்சாரு? நிறைய பேர், உங்களுக்கு இங்கே இந்த கேள்வி இருந்திருக்கும், நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் அந்த மரத்தை வைக்கலைன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய தெரிவு இல்லாமல் போயிடும், ஃப்ரீ வில்லே இல்லாமல் போயிடும். நீ நன்மை செய்கிறியா தீமை செய்கிறியாங்கிற முடிவை யார் தெரியுமா பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும். அப்படி பண்ண முடியாதபடி உங்களை எப்பவுமே அவர் செய்கிறதையே செய்ய வச்சா நீங்கள் ரோபோட், யூ ஆர் நாட் அ ஹியூமன். யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கே போகணுங்கிறத அவரே முடிவு பண்ணிடுறாரு, இப்போ என்ன செய்வீங்க? ஆமாம், அவர் தான் முடிவு பண்ணிட்டார்ல. இங்கே போய் உட்கார சொல்கிறாரு, நான் போய் கேம்பில் போய் உட்காந்துருக்கணும், என்ன செய்யுது? 3 நாளைக்கு போட்டு உட்காந்து ஒரு வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்ன இருக்குது? அங்கே பாரு, அவன் எல்லாம் ஜாலியாக ஊரை சுற்றுறான், அவன் ஹாலிடே போயிட்டான். இப்போ என்ன வெறுப்பேற்றிருக்காவே எவனா ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலை போட்டு ஃபைன் ஹாலிடேன்னு போடுவான். இப்போ உங்களுக்கு பார்த்தது பாரு, நான் பாரு, நாங்கள் மாட்டிக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா என்னை இந்த கேம்பு கொண்டு வந்து காலத்தாக இருக்காங்க, அவன் பாரு எவ்வளோ ஜாலியாக சுற்றுறான். யோசிச்சு பார்த்தீங்களா? எப்போவுமே உங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை கர்த்தர் ஒரு நாளும் மீற மாட்டார். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவான், அண்ணே நான் ஜெபம் பண்ணிகிட்டே போனேன்னே, இன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளை கிரீன் கலர் சல்வார் போட்டு வந்துச்சுன்னா அதுதான் அப்படின்னு போனேனே, அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளை கிரீன் கலர் சல்வார் போட்டு வந்துச்சுனே. எது? நான் இன்னைக்கு தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி போனேனே, ஒயின் ஷாப் மூடிட்டா தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேனே. அவன் எப்படி மூடுவான்? அவன் அதான் தொழிலாக வச்சு திறந்து வச்சிருக்கான். நீ தண்ணி அடிக்கூடாது, நீ தான் தண்ணி அடிக்கூடாது, அதுக்காக ஒயின் ஷாப் மூட சொல்லுங்க, ஆண்டவரே மூடி இருக்கேன்னா. அப்போ என்னன்னா நமக்கு இந்த தேர்வு தெரிஞ்சு கொள்றது யாருன்னா நான் தான் செய்யணும். என்னை கையை மடக்கி அவர் செய்ய வைக்கவே மாட்டார். ஒரு நாள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீ கிறிஸ்தவனா வாய் இப்படிதான், மகனே மகளே, நீ உன்னுடைய சுய விருப்பத்தின்படி என்னை ஆராதித்து எனக்கென்று வாழ விரும்புகிறாயா?
இதுதான் நமக்கு தான் அந்த தெரிவு. அந்த தெரிவை செய்ய வேண்டியது நான். அதனால தான் ரோமர் 12 முதல் 2 வசனங்கள்ல அப்படி இருக்க சகோதரர், நீங்க என்ன பண்ணு, உங்க எண்ணம் மறுரூபமாக நீ உன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்புக்கொடு. பழைய ஏற்பாட்டில் என்ன, பலி கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு பலி கொடுக்கப்படும். ஆனா இப்ப ஆண்டவர் கேட்கறது செத்த பலி இல்லை, என்ன, ஜீவனுள்ள பலி. என்ன பலி? பலி என்ன? உன்னுடைய சுயத்தை நீ என்ன பண்ணணும், சிலுவையில் அறைகிறதா நீ கொடுக்கிற பலி. பழைய ஏற்பாட்டில் பலி கொல்லப்படும், புதிய ஏற்பாட்டில் நீ கொல்லணும். உன்னைய கர்த்தர் கொல்றது இல்லை, நீ கொண்டு நீ என்ன பண்ணணும், உன்னைய பலியா கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு தூங்குறது விருப்பம் இல்லை, நான் தூங்கலை, 4 மணிக்கு சாப்பிட்டு போனாலும் பயங்கர தூக்கம் வரத்தான் செஞ்சது, இருந்தாலும் 4 மணிக்கு கரெக்டாக வந்து நான் செஷன் கேட்பேன். இது பலி. அப்போ என்ன தெரியுமா மைண்ட் சொல்லும், நீ ராத்திரி வேறு ட்ரெயினில் வந்த, சரியாகவே தூங்கலை, பக்கத்தில் வேறு ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு செஷன் விட்டா என்ன, நம்ம தான் யூடியூப்பில் பார்த்துக்கலாமே, இல்லைன்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாமே. ஹியூமன் மைண்ட் அப்படி தான் சொல்லும். ஆனால் நீ தான் என்ன பண்ணணும், இல்லை நான் ராத்திரிக்கு தூங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் உட்கார முடியும், எனக்கு தேவை கர்த்தர், நான் கர்த்தருக்குன்னு பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவன். அந்த எண்ணம் எப்போ வரும்னா நீ ஜீவ பலியானதான் வரும். அப்போ என்ன, முதல்ல என்னை வந்து பிரித்தெடுத்து வைக்கிறது தேவன். அந்த பிரித்தெடுத்து வைத்தல நான் பரிசுத்தமாகுதல எனக்கு வல்லமையை கொடுக்கறது பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. ஆனால் செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. அப்போதான் அந்த பரிசுத்தமாகுதல் வரக்கூடியது. இந்த பரிசுத்தமாகுதல் என்னென்ன பிரச்சனை முதல்ல உள்ளுக்குள்ள இந்த மாம்ச போராட்டம் இருக்கு பாருங்க, அத மாதிரி போராட்டம் எதுவுமே கிடையாது. மாம்ச போராட்டம், நீங்க மாம்ச போராட்டம் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க உங்களை செக் பண்ணணும். ரோமர் 7வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய மாட்டேங்கிறேன், என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை செஞ்சிடறேன். இல்லையா? இப்போ நீங்க யோசிங்க, இதைத்தான் செஞ்சிடறீங்களே, பிற என்னத்துக்கு உட்காந்து புலம்புறீங்க அப்படின்னு கேட்கணும் தோணுதா? என்ன காரணம்னா, ஒரு ஆவிக்குரிய முறையில் பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று வாழணும்னு நினைக்கிறவன் இருதயத்தில் தான் அந்த தடுமாற்றம் எப்பயுமே இருக்கும். உங்களுக்குள்ள அந்த தடுமாற்றம் இருக்குன்னு வைங்க, நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், ஆண்டவரை செஞ்சுட்டேன், அண்ணே நான் செய்யக்கூடாதுன்னு நான் எத்தனையோ ஒரு தீர்மானம் எடுத்தேனே, அண்ணே விழுந்துட்டேனே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குதா, யூ ஆர் வாக்கிங் இன் த வில் ஆஃப் காட். ஏன்னா உங்களுக்கு இந்த புரியுறதுக்கு இன்னொரு வகையில் சொல்கிறேன். முன்னாடி கிறிஸ்துவ தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்ன தெரியுமா செய்வேன், யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா, இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத கால் வருதுன்னா நானே எடுத்து ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னா, சார் இருக்காரா, சார் இல்லை, எங்கே போய் நீங்கள் யார் பேசுகிறது, நானே வேற ஆள் மாதிரி ஃபோன் மாற்றி பேசி வச்சுருவேன். ஒரு பிரச்சனை இருக்காது, ஈஸியாக ஃபோனை போட்டு நானே வச்சுருவேன். நான் நல்லா ஈஸியாக வேறு குரல்லையும் பேசிடுவேன், ஃபோனை வச்சுருவேன். ஆனால் கிறிஸ்துவ தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அது சொல்ல முடியாது. ஒரு பொய் சொன்னால் கூட என்ன தெரியுமா வரும், என்ன இப்படி ஒரு நான் வார்த்தை சொல்கிறேன், ஆண்டவரை பற்றி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நான் அப்படி பொய் சொல்ல முடியும்? எனக்கு உடனே ஒரு குறுகுறுப்பு வரும், எனக்குள்ள ஒரு இது நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்திரமற்ற தன்மை எனக்குள்ள வரும். அது எப்பயுமே இருக்கணும். எப்பயுமே உங்களுக்குள்ள நான் இன்னும் அது வரலையே, நான் வர மாதிரி முடியலையே, நான் பவுல மாதிரி வர முடியலையே, இயேசு மாதிரி என்னால் வர முடியல, என்னால் மன்னிக்க முடியலையே, என்னால் ஏன் இதை மேற்கொள்ள முடியல, ஏன் நான் வந்து விழுந்துடுறேன், ஏன் இவ்வளோ ஈஸியாக வந்து நான் கோவப்படுறேன், ஏன் இப்படி வந்து சர்வசாதாரணமாக போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்குது பாருங்க. அந்த தடுமாற்றம், அதுதான் நீங்கள் ஆவிக்குரிய முறையில் வளர்ந்துக்கிட்டே வர்றீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு அந்த தடுமாற்றமே இல்லைன்னு வைங்க, நீங்கள் ஈஸியாக போய் சொல்லிட்டு அழகாக கிறிஸ்தவன் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் சண்டையை போட்டு வந்து இங்கே வந்து பரலோகமே என் சொந்தமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நடிகனே வா. என்ன வரணும்? சண்டையை போட்டு வந்தால் இங்கே வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை மனைவி இருந்தாங்கன்னா, சாரிம்மா நான் சண்டை போட்டுருக்கூடாது,
பிற என்னன்னு பேசுவோம். முதல்ல மன்னிச்சிரு, ஐம் சாரி, ப்ளீஸ், நான் கர்த்தரோட இருக்க விரும்புகிறேன், நான் செஞ்சது தப்பு, ரைட்டோ தப்பு அது வேற விஷயம், மன்னிச்சிரு, நான் கர்த்தரோடையும் உங்க கூட ஒப்புரவாகணும். இப்போ நம்ம அது சமாதானத்துக்கு வந்துடுவோம். சரியா? மீதியை முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பி, இப்போ விட்டுரு. ஏன்னா என்னன்னா கர்த்தர் முன்னாடி வரும்போது எனக்கு என்ன வரக்கூடாது, நான் நடிகனா வரக்கூடாது, நான் நடிகனா வரவே கூடாது. இன்றைக்கு அது இல்லாததுனால தான் என்னன்னா நிறைய பேர் ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்றாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. இங்க ஒரே பயங்கரமான பரலோக பாசை தான், தேவதூதன் இறங்குறான், ஏறுறான், தீர்க்க தரிசனம் வருது, எல்லாம் வருது. ஆனா பிரைவேட் வாழ்க்கை நாத்தம் எடுக்குது, தாங்க முடியல. காரணம் என்ன? இந்த பரிசுத்தத்தை நோக்கி போகக்கூடிய அந்த தன்மை இல்லாததுதான் காரணம். அதனாலதான் பவுல் அதை ரொம்ப அழகா அந்த ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள வரக்கூடிய ஒரு நிந்தைய, வரக்கூடிய ஒரு வேதனைய, அவனுக்குள்ள வரக்கூடிய ஒரு மனக்குமுறலை அழகா எழுதி வைத்திருக்கிறார். நீங்க ரோமர் 7வது அதிகாரத்தில் 24வது 18வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில், எங்க வெளியே இல்ல, என்கிட்ட தான் இருக்கு பிரச்சனை. முதல்ல ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? சாங்டிஃபிகேஷன்ல யுவர் ஃப்ளஷ். என் மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை இல்லைன்னு எனக்கு தெரியுது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், என் ஆவிக்குள்ள நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஏன்னா மாம்சத்துல அது இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் இருக்கு, இந்த பாவத்தினுடைய பிரசன்னம் என்கிட்ட இன்னும் இருக்கு, முழுமையா போகாது. பாவத்தினுடைய வல்லமை போயிருச்சு, ஆனா பாவம் எனக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ணுது? அது என்னைய தூண்டி விட்டுருது. எனக்கு ஒரு இச்சை வருது, உடனே என்ன, பரவாயில்ல பண்ணு, ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிடுது. ஆனபடியினால நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். 2 பிரமாணம் என்கிட்ட இருக்கு. உள்ளுக்குள்ள கர்த்தருக்குன்னு வாழுன்னு சொல்லுது, ஆனா மாம்சம் உனக்குன்னு வாழுன்னு சொல்லுது. இந்த 2ம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு, போர் நடந்துகிட்டே இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும் உள்ளுக்குள்ள இருக்குது சொல்லுது, ஆனா மாம்சம் இல்ல பரவாயில்ல, உனக்கு தான் பிடிக்குது, இல்ல பரவாயில்ல நீ செஞ்சுக்கோ, இதுல என்ன இருக்கு, எல்லாரும் தானே செய்யறாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டி என்ன பண்ண, அதை செய்யக்கூடிய காரியம் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு, இந்த அவயவத்தில் ஒரு பிரமாணம் இருக்கு. இந்த அவயவம் தனக்குன்னு வாழ சொல்லுது, உள்ளுக்குள்ள கர்த்தருக்குன்னு வாழ சொல்லுது. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். 2ம் போட்டு சண்டை போட்டு கிடக்கேன். நான் இப்படி ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யாரு விடுதலையாக்க முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 2 எனக்குள்ள இருக்கு, 2 வேலை செய்யுது. அப்ப நான் எந்த அளவிற்கு தேவனுடைய பிரமாணங்களை கேட்டு நான் செய்யறேனோ அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானது செய்வேன். மாம்சத்தை கேட்டு செஞ்சேன்னா மாம்சத்துக்கு ஊழியம் செய்யறவனா மாறிடுவேன். அதனாலதான் நம்ம என்ன ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய கனி என்னன்னு பார்க்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 ஆவியின் கனி பார்த்தோம். 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் மாம்சத்தின் கனி என்னன்னு இருக்கு, மாம்சத்தில் வரக்கூடிய காரியம் என்ன இருக்குன்னு. அப்ப நீங்க என்ன பார்க்கலாம்,
எதெல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கு, நம்ம எந்த இதில் இருக்கோம்னு பார்க்கலாம். அப்போ முதல்ல உங்களுக்குள்ள என்ன இந்த பிரச்சனை என்ன, இந்த சரீரம், இந்த மாம்சமான சரீரம் இருக்கிற வரைக்கும் இது இருக்க தான் செய்யும். இந்த போராட்டம் நீங்க இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் இருக்க தான் செய்யும். அதனால தான் நீங்க சரீரத்தை ஆளக்கூடியவர்களாய் வர வேண்டும். அப்போ முதலாவது என்ன எனக்குள்ள இருக்கு, ரெண்டாவது என்னன்னா வெளியரங்கமான வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. யாக்கோபு 1வது அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் யாக்கோபு என்ன சொல்றாரு, சோதனைகளை குறித்து சொல்றாரு. 2வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளு. உன்னை சோதனை பண்ணுனா என்ன பண்ணணும், நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். காரணம் என்ன, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், என்ன ஒன்றிலும் குறைவுள்ளாதவர்களாய் இருக்கிறபடிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்ப என்ன, நான் எனக்குள்ள அந்த பூரண கிரியை செய்வதற்கு நான் பொறுமையை கற்றுக்கொள்ள. ஏன்னா வெளியே இருந்து எனக்கு சோதனை வரத்தான் செய்யும். அதான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுருல சொல்லும்போது 1வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, எப்படி பொண்ணு புடமிடுவது போல நமக்கு சோதனைகள் நம்மளை புடமிடும் சொல்லக்கூடியதா. அப்போ ஒன்று என் மாம்சத்தில் இருக்கு, 2வது வெளியிருந்து வரக்கூடிய ஒரு காரியம், 3வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரத்தில் மிக தெளிவாக நம்ம சொல்றாரு 10வது வசனத்திலிருந்து, நம்முடைய போராட்டம் யாரு கூட இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ என்ன, உங்கள் புருஷன் பிரச்சனை இல்லை, உங்கள் பொண்டாட்டி பிரச்சனை இல்லை, உங்கள் மாமியார் பிரச்சனை இல்லை, உங்கள் பாஸ்டர் பிரச்சனை இல்லை, உங்கள் சகோதரன் பிரச்சனை இல்லை, உங்கள் பெற்றோர் பிரச்சனை இல்லை. யார் பிரச்சனை, சாத்தான் தான் பிரச்சனை. ஏன்னா ஆவிக்குரிய போராட்டம். ஏன்னா நம்ம ஆவியான மக்கள் எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, எங்க கனி இருக்கோ அங்கதான் கல் விடும். பிரச்சனை என்ன, கனி எங்க இருக்கோ அங்கதான் எல்லாமே வரும். அப்போ நீங்க ஆவிக்குரிய கனிகள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு எதிராக நீங்க கொடுக்க முடியாதபடி, உங்களை ஆவிக்குரிய மகனா வாழ முடியாதபடி சாத்தானுடைய தொந்தரவும் வரதான் செய்யும். அதுல நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, மாறாக நம் வளரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா ஒன்று எனக்கு போராட்டம் வருதுன்னு என்னதுக்கு, இதுக்கு தானே நான் கர்த்தர்கிட்டே வர்றதில்லை. நான் பாட்டுக்கு வந்தோமா, பின்னாடி உக்காந்தோமா, 4 பாட்டை பாடணுமா, காணிக்கையை போடமா, அப்படியே போயிடுறேனே. உள்ள வந்தா தானே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது எதுக்காக அந்த பிரச்சனை, எதுக்காக உங்களை சோதனைன்னா, நீங்க பூரணம் உள்ளவர்களாய் மாறுவதற்காகத்தானே ஒழிய, நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா, நீங்க பாஸா, இப்போ நீங்க உங்களை டெஸ்ட் வச்சு என்ன பண்றாங்க, உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. வருஷ கடைசியில் ஒரு டெஸ்ட் வச்சு நீ பாஸ் பண்ணிட்டா என்ன, உன்னை அடுத்த வகுப்புக்கு அனுப்ப போகிறாங்க. இப்போ ஆண்டவர் உன்னை எதுக்கு சோதிக்க விடுறாருன்னா, சாத்தானை வச்சு சோதிப்பார், அவரும் சோதிப்பார். எதுக்காக, நீ தேறிட்டியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அப்போ உங்களை உங்களுக்கு வரக்கூடிய சோதனை எதுக்கு, உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி அதில் மேலே போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கக்கூடியது. அப்போ முதலாவது எனக்குள்ள இருக்கு, 2வது வெளியே இருக்கு, 3வது ஆவிக்குரிய போராட்டம், 4வது என்னுடைய கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். நீங்க பரிசுத்தவானா மாறணும்னா வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, நீங்க கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கணும். நீங்கள் என் மேல் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லல, கை கொள்ளதான் சொன்னார். கீழ்ப்படிதல் முக்கியம். சபை, நீங்க கர்த்தருடைய சபையில இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஒபீடியன்ஸ் தான் மிக, நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் சொன்னா கீழ்ப்படிஞ்சிடும். அது எதுவா இருந்தாலும் சரி. மன்னிக்கவே முடியலையா, மன்னிச்சிருங்க. என்னால முடியாத ஆண்டவரே, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால நான் மன்னிக்கிறேன்.
என்னால் இதை விட முடியல ஆண்டவரே, நீங்கள் சொன்னதுனால அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்க காணிக்கை இல்லை, கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்களுடைய இது ஞானம் இல்லை, கர்த்தர் எதிர்பார்க்கறது நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுவேன்னு தான் பார்க்குற. யோசிச்சு பாருங்க, வீட்டில் உங்கள் பிள்ளை கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீங்கள் சொல்லி கீழ்ப்படிகிறது ஒன்று, நீங்கள் சொல்லாமலே உங்கள் பிள்ளை உங்கள் மன விருப்பத்தை தெரிஞ்சு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது என் பிள்ளை, எப்படி என் பிள்ளைய பார்த்தியா, அவனுக்கு தெரியும் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியும், என் பிள்ளை எப்படி வேலை பார்க்குது பார்த்தியா, என் பிள்ளை எப்படி கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி செய்து ஏன் அது எனக்கு பிரியமான பிள்ளை. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா, என் பிள்ளை எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்லு, டப்புன்னு கீழ்ப்படிச்சிருவான். அவனுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்தாலே போதும் கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கர்த்தர் சொல்லுவாரா? அப்படி வரும்போது தான் நீங்கள் பரிசுத்தத்தில் போவீங்க. பேதுரு இதை சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் என்ன லேவியராகமத்தில் சொன்ன வசனத்தை எடுத்து சொல்லுவார். 16-17 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், முன்னாடி இருந்தீங்க அந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. எப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து? நீ கர்த்தரோட பிள்ளை தான், நல்லா கவனிங்க. இது கீழ்ப்படுகிற பிள்ளையா கீழ்ப்படியாத பிள்ளையா? நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைனா பரிசுத்தமாகும், கீழ்ப்படியாத பிள்ளை அக்கிரமக்காரனா மாறும். நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் சிலவற்றில் சபையில் மற்றவர்கள் முன்னிலையில் இல்ல. எதுல? எல்லாம்னா என்ன? ஆல்னா எவ்ரிதிங், எல்லாத்துலயும் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆப்ஷனே இல்ல. நீ என்ன உன்னுடைய கவர்னிங் பிரின்சிபல், உன்னைய வழி நடத்துகிற ஒரு கோட்பாடுகள் காரியங்கள் என்ன இருக்கணும்? வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அதற்கு கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கணும். ஏன்னா கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 6வது அதிகாரத்தில் 45வது வசனத்திலிருந்து 46வது வசனத்திலிருந்து வாசிங்க. நல்ல மனுஷன் தான், நீ இருதயத்தை என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இப்ப ஆண்டவர் கேட்கிற கேள்விதான். நம்ம எல்லாரும் வாய்க்கு வார்த்தை ஆண்டவரே, என்னுடைய கர்த்தரே, என்னுடைய தேவனே எல்லாம் சொல்றோம். நீ வாயில வடை சுடாத. என்ன சாயந்தரம் வடை போட்டாங்க? என்ன நீ வாயில கர்த்தர்ன்னு சொல்ற, ஆண்டவர்னு சொல்ற, ஆனா என்ன நீ கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த ஆண்டவரேன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா பைபிள்ல, லார்டு அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்தில். அதுக்கு கிரேக்க மொழி பதம் கூரியோஸ், KURIOS, கூரியோஸ் என்று சொல்லக்கூடிய பதம். கூரியோஸ்னா சௌரின் ரூலர், அதாவது எல்லாவற்றையும் ஏகமாய் ஏகாத்தியமாய் சர்வமாய் ஆளக்கூடிய என்னுடைய முதலாளின்னு அர்த்தம். இஸ் a sovereign ruler over on anything and everything upon me அர்த்தம். ஆண்டவரை புதிய ஏற்பாட்டில் லார்டுன்னு சொல்றது எத்தனை முறை இருக்கு தெரியுமா? உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கா ஈஸியா சொல்றேன். 747 பிளேன் இருக்கா? முன்னாடி இருந்துச்சா டபுள் டெக்கர் பிளேன் 747, 747 முறை உங்க பைபிள் இருக்கு. கூரியோஸ் சொல்ற பதம் இனி மறக்க மாட்டீங்க, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா. கூரியோஸ் சொல்ற பதம் 747 முறை இருக்கு. என்ன? அவர் என்னை சகலத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள முதலாளி, இதுதான் அர்த்தம். டைரக்ட் மீனிங் போடணும்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய எல்லாவற்றையும் எல்லாத்தையும் ஆளக்கூடிய எஜமானனா இயேசு இருக்கிறாரா? நம்ம அடிமை, அவரு எஜமானன். அவர் என்ன? எல்லாத்தையும் ஆளுகிற எஜமானன். இந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னு வைங்களேன்,
அவர் என்னுடைய லார்ட், அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லும்போது அவர் என்னை ஆளுகிறவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரணும். அதனால தான் சொல்றாரு, நீ என்னைய ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற, ஆனா வாயில சொல்ற, செய்கையில என்ன நிராகரிக்கிற. நீங்க பரிசுத்தமா தேவனுக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா, நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இதுல நான் அப்படியே அப்சல்யூட்டா அவரை கீழ்ப்படிந்து நான் காரியங்கள் செய்யணும். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, கடைசியா ஹோலினஸ் இட் இஸ் அவர் கோல். நான் பரிசுத்தமாய் இருப்ப வேண்டுவது என்பது என்னுடைய இலக்கு. அதுதான் எனக்கு அவர் கொடுத்த இலக்கு. நீ பணக்காரன் ஆகணும்னு சொன்னது இலக்கு இல்லை, நீ ஊழியக்காரன் ஆகணும்னு சொன்னது இலக்கு இல்லை, நீ ஒர்ஷிப் லீடர் ஆகணுங்கிறதுல இலக்கு இல்லை, நீ பெரிய மியூசிக் ஆளா மாறணும், அதெல்லாம் இலக்கு இல்லை. எது இலக்கு? உங்களுடைய நோக்கம், உன்னுடைய கோல் என்ன? நீ கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதன் மொத்த உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மாவுக்கு நஷ்டஈடா என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. கர்த்தர் என்னைய பார்க்கறது நான் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யறேன்னு பார்க்கறது இல்லை, நான் எவ்வளோ பேருக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு பார்க்கறதில்ல, எப்படி பிரசங்கம் பண்ணுறேன்னு பார்க்கறது இல்லை. நான் அவருக்கு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள, அவருக்கென்று நான் வாழக்கூடிய அவருடைய இலக்கை நான் வைத்து, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற இலக்கை வைத்து ஓடுகிறேனா, இல்லை மற்றவர்களுக்காக ஓடுகிறேனா? சில நேரங்களில் ஊழியமே அப்படி ஒரு பெரிய இதாக வந்துடும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் வந்துடும். உடனே என்ன செய்யுங்க, நான் அப்படி அதனால நான் அதை செய்வேன் அப்படின்னு கிடையாது. நான் செய்கிறது எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக இருக்கணும். நான் செய்கிறது எல்லாம் நான் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும், வெல் டன் ஏப்ரஹாம், உண்மையும் உத்தமமாக இருக்குது, அவ்வளவுதான். சூப்பராக பிரசங்கம் பண்ண அதெல்லாம் கிடையாது. நல்லா பண்ணப்பா, உண்மையா இருந்தியா, உண்மையா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தியா, இதுதான் யாட்சி. கர்த்தர் என்னை அளக்கக்கூடிய அளவுகோல் இதுதான். நீ உண்மையா இருந்தியா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? கீழ்ப்படுகிறது நீங்க உடனே என்ன நினைச்சக்கூடாது, அண்ணே ஒபீடியன்ஸ் லீகலிசம் கிடையாது. இட்ஸ் அ லவ் இன் ஆக்ஷன். நான் அவரை அன்பு செலுத்துறேங்கிறத என்னுடைய செயல்கள் மூலமா காட்டுறேன். அதுதான் ஒபீடியன்ஸு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் கிடையாது. ஆனால் நான் அந்த பாதையில் போய்கொண்டே இருக்கிறேன், என்னை ஒவ்வொரு நாளும் நான் செதுக்கி கொண்டே இருக்கிறேன், விழுந்த உடனே நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். நான் அந்த டிசைபிள்ஷிப் கோர்ஸ் நீங்கள் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதில் ஒரு 2 மிருகத்தை சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன, ஒன்று பன்னி, இன்னொன்று பூனை. ரெண்டும் எப்பயும் சகதியில் விழும். பூனை தவறி விழும், ஆனால் எந்திரிச்சு உடனே என்ன பண்ணும், நாக்கால நக்கியே தன்னை சுத்தம் பண்ணிடும். பரிசுத்தவான் சாக்கடையில் விழுவான், அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி வாயில அறிக்கை செஞ்சு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவான். ஆனால் இன்னொருத்தன் இருக்கான், அவன் சாக்கடையை பார்த்தா தொபக்கடீர்னு சந்தோஷமா குதிச்சு உள்ளுக்குள்ள உட்காந்துக்குவான். அவனுக்கு அது ஒண்ணுமே செய்யாது, அது சுகமா இருக்கும். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த பாதையில போறீங்களா இல்லையான்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, பாவத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க அதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி நல்லா அப்படியே அதுக்கு சகதி சூகம், சகதியில படுத்துக்கிட்டு அப்படியே நல்லா அப்படியே உருட்டி அப்படியே அழுக்காட்ட அப்படியே கிடக்கும், அதுக்கு சந்தோஷமா கிடக்கும். ஏன்னா அது குணம் அது. ஆனா பூனை அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு பரிசுத்தவான் தவறி விழும்போது எந்திரிச்சு தன்னை சுத்தம் பண்ணணும் உடனே. அதான் கீழ்ப்படிதலினுடைய ஒரு அருமையான காரியம். என்னுடைய கோல் என்ன, நான் அவருக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது. எபிரேயர் 12:14 வசனம் பாருங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மாறக்கூடியவனா வரும்போதுதான் என்ன பண்றேன், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருகிறது. நான் முந்தி இருந்தது போல இல்லை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களை திரும்பி பார்க்கும்போது
நீங்கள் எப்படி பார்க்கணும்? அப்பா இது அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதத்தை பார்த்தா நல்ல வேலை, அந்த செப்டம்பர் மாதிரி நான் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் 2025 ஐயோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலை 2024 ஆண்டவர் வரல, நான் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கேன், அடுத்து 26 வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா தெரியும், ஐயோ நல்ல வேலை போன வருஷம் மாதிரி நான் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் மாற மாற என்ன பரிசுத்தமாகி வர வர என்ன செய்வீங்கன்னா, உங்களுடைய பழைய வாழ்க்கையை உங்களுக்கே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் உங்களுக்கே தெரியும். நான் முந்தி மாதிரி இல்லை பிரதர், நான் முன்னாடிலாம் பயங்கரமாக கோவப்படுவேன், இப்போ இல்லைங்க, போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல, ஏன்னா கர்த்தர் என்னை மாற்றிட்டாரு. உடனே வரும் உங்களுக்கு. நான் முன்ன மாதிரி அப்படி கிடையாதுங்க. நான்லாம் முன்னாடி மனசுக்குள்ளே பயங்கர கடுப்பாக இருக்கும், அவங்களெல்லாம் பார்த்தேனால எனக்கு வெறுப்பாக இருக்கும். இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை பிரதர், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுருக்கோம், நான் அவங்கள நேசிக்கிறவனாக இருக்கிறேன், நான் அவங்களுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கிறேன். என்னை பற்றி அவங்க தான் தப்பாக பேசிட்டு போகிறாங்க, அது நல்லா இருக்குது பிரதர், அவங்க என்னன்னு சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு என்ன, எனக்கு வரும் வெகுமானம் அவங்ககிட்ட இருந்தால் வருது, கர்த்தர்கிட்ட தானே வருது, நான் கர்த்தருக்கு தானே வாழ்கிறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிரதர். என்னை ரொம்ப நிந்திக்கிறாங்க, சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரையே சிலுவையில் அரைஞ்சாங்க, நான் என்னை விடவா போகிறாங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வேன். அவருடைய சித்தத்தை செய்யும்போது அவர் இவ்வளோ பிரியமாக இருந்து, வா மகனே வா மகளேன்னு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து கொடுக்க போகிறாரு. நித்திய காலத்துக்கு அவரோட இருக்க போகிறீங்க. அதுதான் நம்மளுடைய இலக்கு, அதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்மளை முழுமையாக விட்டு கொடுக்குமா, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் உங்களுடைய சித்தம் செய்வதற்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன், என்னை விட்டு கொடுக்குறேன். நான் உங்ககிட்ட அறியாமையில் கேள்வி கேட்கிறது, ஒரு சட்டை எப்படி சட்டம் வாங்கினவனை கேட்குமோ அதுபோல் என்னுடைய மனக்கண்களை திறங்க. நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெரியுது, நான் எப்படி வாழணும் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய சுய இச்சை, வெளியே இருந்து வரக்கூடியது, சாத்தான்கிட்ட வரக்கூடியது, ஆவிக்குரிய போராட்டம், என்னுடைய கீழ்ப்படியாமையில் வரக்கூடியது, இதையெல்லாம் மீறி உமக்கு உகந்த பாத்திரமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள மாத்திரமாக மாறுவீங்க. ஏன்னா அப்போ தான் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த முடியும். அப்போ இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே நான் என்னை முழுமையாக விட்டு கொடுக்குறேன், என்னுடைய சுயத்தை விட்டு கொடுக்குறேன். கர்த்தர் சொன்னார், எவன் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு வரணும். சிலுவை என்பது என்ன? என் சித்தமா அவர் சித்தமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், ஆண்டவரே என் சித்தமல்ல உன் சித்தம் நிறைவேறட்டும். அவருக்கு சிலுவை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சித்தமா அவருடைய சித்தமா? இப்போ உங்கள் சித்தம்னா அது அழிவின் பாதையில் போகிறது, அவருடைய சித்தம் பரிசுத்தமாகி கிறிஸ்துவை பூமியில் பிரதிபலிக்கிறது. ஏன்னா நம்ம அதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம். நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தது நீங்கள் இங்கே சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. வாழ்க்கை ஒரு முறை தான், ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா வாக்கு கொடுக்குறாரு, நான் எப்பொழுதும் உன்னோட இருப்பேன். ஒரு நிமிஷம் நம்ம கைகள் எல்லாம் எடுத்து வைத்துட்டு எலும்பி நின்று, எல்லாரும் எலும்பி நின்று ஒரு நிமிஷம் இன்றைக்கு உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை போல மாறி வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறது? உங்கள் வீட்டில் கர்த்தரை காட்டுவதற்கு, கிறிஸ்துவை காட்டுவதற்கு, உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை காட்டுவதற்கு தடையாக எந்த விதமான மாம்சமான காரியங்கள் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இல்லை உங்கள் வேலை தளத்தில் கிறிஸ்துவை காட்டுவதற்கு என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறது? இல்லை உங்கள் தொழிலில் கிறிஸ்துவை காட்டுவதற்கு எது தடையாக இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ வெள்ளியை புடமிடுகிறவன் போல உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய சாயல் எனக்குள்ள தெரியணும்னு சொல்லி நீங்களும் அந்த அக்கினியில் உட்கார்ந்துருக்கீங்களே ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை பிடித்திருக்கிறதே ஆண்டவரே, இதோ குயவன் கரத்தில் உள்ள களிமண்ணாய் நான் இருக்கிறேனே ஆண்டவரே, ஆண்டவரே என்னை வணையும் ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை மாற்றும்.
நான் ஒரு நல்ல கிறிஸ்தவளாய் ஆண்டவரே இந்த பூமியில உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழக்கூடியவளாய் இருக்க என்னை நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதற்கான ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.